வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எல்லாம் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி சக்ஸஸ் ரூட்னு சர்ச் பண்ணோம்னா நம்ம சேனல் வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா ஃபார்மிங் சிஸ்டம் வந்து பார்ப்போம். இது ஒரு முக்கியமான டாபிக். இதுலேருந்து எப்போவுமே வந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஃபார்மிங்கை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டாக் ரியரிங்கை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கையும், எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கும் பிரிக்கிறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்றதையே கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. இதில் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு ஃபார்மிங், ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங், மிக்ஸ்டு ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், ரேன்ச்சிங் அப்படின்னு வந்து டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இதுவுமே வந்து கொஸ்டினை கேட்பாங்க. டைப்ஸில் வந்து எது வரும், சிஸ்டம்ஸில் எது வரும் அப்படின்றத வந்து கேட்கலாம். சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கில் வந்து பெசன்ட் ஃபார்மிங் இல்லைன்னா அதுக்கு இண்டிவிஜுவல் ஃபார்மிங்னு இன்னொரு பேர் இருக்குது. கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங், ஸ்டேட் ஃபார்மிங், கார்பரேட் ஃபார்மிங், ஜாயிண்ட் ஃபார்மிங், கலெக்டிவ் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பிரிக்கிறாங்க. இந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கே வந்து இன்னும் சப் கிளாசிஃபை பண்ணோம்னா கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இதுதான் வந்து இதோட கிளாசிஃபிகேஷனு. ஃபார்மிங் சிஸ்டம் இது என்ன ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்கம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் வந்து இதுவுமே. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்மிங் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங். ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற லேண்டில் நான் மேக்ஸிமம் நான் வந்து ஒரே ஒரு கிராப் போடுவேன். ஆக்சுவலி சுகர் கேன் போடுறேன், இல்லை பேடி ஏதோ ஒன்று நான் க்ரோ பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து அந்த கிராப்பில் வந்து நான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக இருப்பேன். எனக்கு வந்து அந்த கிராப்பை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. என்னால் அதை வந்து நல்லா பெட்டராக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிராப்பில் வந்து ஸ்பெஷலைஸாக இருந்தேன்னா நான் அந்த கிராப்பை மட்டும் நான் ஃபார்மிங் பண்ணுவேன், மீது எதுவுமே நான் பண்ணுறதில்ல. இப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ன்றாங்க. நம்ம அப்படி பண்ணும்போது மோர் தென் 50% ஆஃப் த இன்கம் வந்து வெறும் ஒரே சிங்கிள் என்டர்பிரைஸ்லேருந்து வரும். அதாவது நான் சுகர் கேன் பண்ணுறேன்னா அந்த சுகர் கேன் மட்டும் நான் பண்ணுவேன், வேறு எதுவுமே நான் பண்ணுறதில்ல. அதாவது இது கூட பண்ண மாட்டேன், லைஃப் ஸ்டாக் கூட நான் பெருசு இல்லை என்கிட்ட. அப்படி இருந்துச்சுன்னா மோர் தென் 50% இன்கம் வந்து ஒரே ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் அப்படின்றாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டை வந்து பெட்டர் யூஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றாங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நான் அதுலேருந்து நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அது வந்து மார்க்கெட் பண்ணவும் தெரியும். அதனால் நான் அதை பெட்டர் மார்க்கெட்டிங்கும் பண்ணிடுறேன். சிங்கிள் என்டர்பிரைஸாக இருக்கிறதுனால நமக்கு மேபி பல்க் குவான்டிட்டியில் வந்து கிடைக்கும். அதனால் நான் லோக்கல் மார்க்கெட்டில்னா கூட அதை வந்து என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து என்னால் அதை சேல் பண்ண முடியும். அதுதான் பெட்டர் மார்க்கெட்டிங்ன்றாங்க. பெட்டர் மேனேஜ்மெண்ட், எனக்கு வந்து அந்த கிராப்பை பற்றின நல்ல நாலேஜ் இருக்குது, என்னால் அதை நல்லா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சிங்கிள் கிராப்பை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து நமக்கு ஸ்கில் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. காஸ்ட்லி அண்ட் எஃபிஷியன்ட் மெஷினரி கேன் பி கெப்ட் அப்படின்றாங்க. லெஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் லேபர் ஆர் நீடட் அப்படின்றாங்க. என்னன்னா இப்போ வந்து சிங்கிள் என்டர்பிரைஸ் வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து இப்போ நான் மேபி பேடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரே ஒரு கம்பைன் ஹார்வெஸ்டர் இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த மெஷினும் எனக்கு தேவையில்லை. அதனால் அதுதான் வந்து லெஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்றாங்க. இதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வந்து மேபி கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு வந்து டோட்டலி லாஸ் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸை வந்து நம்ம நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு அப்படின்றாங்க. ஆமாம் தானே, நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா சிங்கிள் கிராப் தான் வச்சுருக்கோம். சாயில் ஃபெர்டிலிட்டியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. சிங்கிள் கிராப்பே நம்ம க்ரோத் பண்ணோம்னா சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பேடி மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட லைஃப் ஸ்டாக் இல்லைன்னா அதில் வர பேடி ஸ்ட்ரா வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்கம் வந்து இயரில் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வரும். இதுதான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து நாலேஜ் அபவுட் என்டர்பிரைசஸ் பிகம் லிமிட்டட்ன்றாங்க. நம்ம அதை பற்றின மட்டும் நாலேஜ் இருக்கும், இது வேறு எந்த கிராப்போட நாலேஜும் நமக்கு இருக்காது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டைவர்சிஃபைடு ஃபார்மிங் இல்லைன்னா ஜென்ரல் ஃபார்மிங் அப்படின்றாங்க. டைவர்சிஃபைடு ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, அங்கே வந்து சிங்கிள் என்டர்பிரைஸ் இருந்துச்சு, இங்கே வந்து நிறைய என்டர்பிரைஸ் வந்து நம்ம வச்சுக்குவோம்.
நான் பேடி பண்ணுவேன், கொஞ்சம் சுகர் கேன் கொஞ்சம் பண்ணுவேன், காட்டன் கொஞ்சம் பண்ணுவேன், பிளாக் கிராம் கொஞ்சம் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணுவேன். எனக்கு மேபி நான் வந்து 6 மந்த் இன்கம் வர கிராப் போடுவேன். எனக்கு வந்து வீக்லி இன்கம் வேணும்னா நான் பூ கிராப்ஸ் இந்த மாதிரி போடுவேன். இயர்லி இன்கம் வேணும்னா நான் 6 மந்த் இன்கம்னா கோகனட் இந்த மாதிரிலாம் எனக்கு வரும். அரிக்கை நட்டு நான் வைப்பேன். இந்த மாதிரி டைவர்சிஃபைடு ஃபார்மிங்காக இருக்கும். எனக்கு வந்து டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ் இந்த கீரையெல்லாம் நான் போடுவேன். இந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு வந்து டெய்லி வந்து எனக்கு நான் மார்க்கெட் பண்ணி என்னால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து டைவர்சிஃபைடு ஃபார்மிங் இல்லை ஜென்ரல் ஃபார்மிங்ன்றாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, என் நம்பர் ஆஃப் என்டர்பிரைஸ் ஆர் டேக்கன் அப் ஆன் த ஃபார்ம் அட் த சேம் டைம் அப்படின்றாங்க. இதில் வந்து என்னன்னா, நோ சிங்கிள் என்டர்பிரைஸ் கான்ட்ரிபியூட்ஸ் 50% ஆஃப் த டோட்டல் இன்கம் அப்படின்றாங்க. இதில் வந்து நம்ம நிறைய இருக்கும். நம்ம டைவர்சிஃபைடு ஃபார்மிங்கில் வந்து நிறைய என்டர்பிரைஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நம்ம நார்மலாகவே வந்து 50% வந்து ஒரே சிங்கிள் என்டர்பிரைஸ்லேருந்து வராது. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதுக்கு அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம ரிசோர்ஸஸை வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து ரிஸ்க்கை வந்து இதில் குறைக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ரெகுலரான அதுவும் குயிக் ரிட்டர்ன்ஸ்லாம் வரும். நம்ம டெய்லி பேசிஸில் கூட நம்மளால் இதில் ரிட்டர்ன் எடுக்க முடியும். பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்றாங்க. மார்க்கெட் இஸ் இன்சஃபிஷியன்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து டைவர்சிஃபைடாக பண்ணும் போது நம்மக்கிட்ட வந்து பல்க் குவான்டிட்டியில் இருக்காது, ஸ்மால் அமௌண்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் இருக்கிற போய் மார்க்கெட்லலாம் நம்மளால் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேல் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்ம நிறைய என்டர்பிரைஸ் வச்சோம்னா நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து மிக்சடு ஃபார்மிங். மிக்சடு ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, நீ எது பண்ணுறையோ பண்ணலையோ லைவ் ஸ்டாக் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். கம்பல்சரியாக லைவ் ஸ்டாக் இருந்தால் தான் அது மிக்சடு ஃபார்மிங். லைவ் ஸ்டாக் இல்லைனா அது மிக்சடு ஃபார்மிங் கிடையாது, அது டைவர்சிஃபைடு ஃபார்மிங். ஓகேவா? இட் ரெப்ரசன்ட் அதை தான் சொல்கிறாங்க, கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டாக் வந்து ரெண்டுமே இருந்தால் இது வந்து மிக்சடு ஃபார்மிங்ன்றாங்க. இதுக்குமே சில இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது வந்து இந்த என்டர்பிரைஸ் வந்து கான்ட்ரிபியூட் லெஸ் தென் 10%, சாரி லீஸ்ட் 10%, 10லேருந்து 49% வரையும் சிங்கிள் என்டர்பிரைஸ் வந்து இங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம், அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அது வந்து மிக்சடு ஃபார்மிங். ஏன்னா 50%க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்காக மாறிடும். ஓகேவா? அதை இங்கே சொல்கிறாங்க 10 to 49% வரையும் இது பண்ணிக்கலாம். மிக்சடு ஃபார்மிங் பண்ணுறதுனால அந்த லைஃப் ஸ்டாக்லாம் இருக்கும், அதோட கழிவுகள்லாம் நமக்கு வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். இது வந்து இன்டென்சிவ் கல்டிவேஷனும் நம்மளால் இது வந்து பண்ண வந்து இது ஃபெசிலேட் பண்ணி தரும். இன்கம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும், லேபரும் எம்ப்ளாய்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரேன்ச்சிங். ரேன்ச்சிங்னா ஒன்றும் இல்லை, பப்ளிக் லேண்ட்ஸில் வந்து கிராஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த கிராஸை வந்து அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். இதுதான் ப்ராக்டிஸ் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ் ஆன் பப்ளிக் லேண்ட்ஸ் இஸ் கால்டு ரேன்ச்சிங் அப்படின்றாங்க. இது வந்து நாட் யூஸ்டு ரைசிங் கிராப்ஸ். ரேன்ச்சிங் இஸ் ஃபாலோட் இன் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அண்ட் திபெத் அப்படின்றாங்க. கிராப் இருக்கக்குள்ள நம்மளால வந்து மாடை அவுத்து விட முடியாதுல்ல, அது போய் சாப்பிட்றோம். தரிசு நிலத்தில் இருக்கிற புல்லை வந்து சாப்பிடும் அனிமல்ஸ். இதுதான் வந்து ரேன்ச்சிங்ன்றாங்க. அடுத்து ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங்கை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ட்ரை ஃபார்மிங், ட்ரை லேண்ட் ஃபார்மிங், ரெயின்ஃபெட் ஃபார்மிங் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா, ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி தான் வந்து பிரிப்பாங்க. லெஸ் தென் 750 mm வந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஃபார்மிங்னுவாங்க. 750 to 1150 இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரைலேண்ட் ஃபார்மிங். மோர் தென் 1150 இருந்துச்சுன்னா எம்எம்ல இது எல்லாமே இது வந்து ரெயின்ஃபெட் ஃபார்மிங்ன்றாங்க. ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கில் வந்து ட்ரை ஸ்பெல் வரும், ப்ரொலாங் ட்ரை ஸ்பெல் வரும். இது வந்து கிராப் ஃபெயிலியர் வந்து நமக்கு காமனாகவே இருக்கும். இது எந்த ஏரியாவில் இருக்குன்னா ஏரிட் ரீஜனில் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். சேம் அதே தான் இங்கே
ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கில் வந்து ஷார்ட் ட்ரை ஸ்பெல் தான் இருக்கும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து கிராப் ஃபெயிலியர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ட்ரை ஃபார்மிங் அளவுக்கு இருக்காது. இது வந்து செமி ஏரிட் ரீஜியன்ஸில் இருக்கும். ஓகேவா. ரெயின்ஃபெட் ஃபார்மிங்கில் வந்து ட்ரை ஸ்பெல்லே இருக்காது. இது வந்து கிராப் ஃபெயிலியர் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஹியூமிட் ரீஜியனில் இருக்கும். இங்கே வந்து ட்ரைனேஜ் தான் ப்ராப்ளம். இது ரெண்டுத்துக்கும் வந்து கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு தேவை. ஆனால் இங்கே வந்து ட்ரைனேஜ் தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ன்றாங்க. இது என்னென்னா எதை பேஸ் பண்ணி எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. பிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட். இப்போ வந்து வீட் வந்து பார்த்தோம்னா நார்த்தில் நல்லாயிருக்கும், நமக்கு வராது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வந்து எதை பேஸ் பண்ணி வருது. அதே வந்து சாயில்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ பிளாக் சாயில்னா சம் கிராப்பு, இப்போ ரெட் சாயில்னா சம் கிராப், அப்படி பிரிக்கிறாங்களே. பிளாக் சாயிலில் காட்டன் இந்த மாதிரி இது வந்து நல்லா வரும். டோப்போகிராஃபி பேஸ் பண்ணி கிராப் வந்து மாறும். அதான் இங்கே சொல்கிறாங்க பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட், மேபி அவங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக இன்கம் வரும், இந்த மாதிரி பேஸ் பண்ணி கேஷ் கிராப் போகலாமா இல்லை வேறு எதுவும் போகலாமா, இந்த மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஸ்கில் வந்து எப்படி இருக்குது, ஃபார்மரோட ஸ்கில் வந்து அவங்க வந்து எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில வந்து இந்த எனக்கு வந்து சைக்கிள் ஓவர் அண்டர் ப்ரொடக்ஷன்னா நான் வந்து எத்தனை டைம் வந்து என்னால் எடுக்கணும், இந்த மாதிரி காம்படிஷன் பிட்வீன் என்டர்பிரைசஸ், இந்த மாதிரி சம் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி அதனால் வந்து சேஞ்சஸ் வரும். அதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்து சோசியல் ஃபேக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு சுகர் மில் பக்கம் இருந்துச்சுன்னா நான் சுகர் கேன் போடுவேன். இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் சோசியல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு முறை வாட்சி விடுங்க, இது வந்து ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, மேலே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஃபங்க்ஷனிங்கை பேஸ் பண்ணி வந்து இதையும் 5 டைப் 5 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங், ஸ்டேட் ஃபார்மிங், கலெக்டிவ், பெசன்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங். இதுக்கு இன்னொரு பேர் வந்து எஸ்டேட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது கார்பரேட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது என்ன பண்ணுன்னா land is held in large areas by private capitalists, கார்பரேஷன் இல்லைனா சிண்டிகேட்ஸ். இந்த மாதிரி இந்த லேண்ட் வந்து அவங்க கிட்ட ரொம்ப நிறைய பிக் லேண்டாக நிறைய லேண்ட் வச்சுருப்பாங்க. 1 or few persons கூட இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு பெரிய அளவுக்கு ஃபார்மிங் பண்ணுவாங்க. அவங்களால வந்து நல்ல இம்ப்ரூவ்டு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து மெஷின்ஸ் எல்லாமே நிறைய மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாகவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, இல்லைனா குரூப்பாகவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் வந்து அன்லிமிட்டடாகவே இருக்கும். ஏன்னா இவங்களால வந்து இவங்க வந்து பெரிய 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 ஃபார்ம் பண்ணுறதுனால இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக வச்சுருப்பாங்க. இவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. இம்ப்ரூவ்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எங்கே இருக்குது மேக்ஸிமம்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா இதோட சூப்பர்விஷன் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் செட்டப் வந்து நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸுமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் வந்து கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங் அப்படிம்பாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்னா சோசியோ எக்கனாமிக் இம்பேலன்சஸ் அப்படின்றாங்க. என்னென்னா அதிகமான நிலம் வந்து ஒருத்தர்கிட்டே இருக்குது, வேலைக்கு போகிறவங்க வந்து வேலையாளாவே இருப்பாங்க, இவங்க வந்து பணக்காரங்களாகவே ஆகிட்டே போவாங்க மேலும் மேலும். இது வந்து ஒரு சோசியல் எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் ஃபார்மிங். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இவங்க வந்து நிறைய நல்ல மெஷினரிஸ் எல்லாமே உங்ககிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து 1 or few persons வந்து சேர்ந்து வந்து நிறைய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா. இவங்ககிட்ட வந்து ஆர்கனைசேஷனல் செட்டப் வந்து நல்லாயிருக்கும், ரிசோர்ஸஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல சூப்பர்விஷன் இருக்கும். இதுதான். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்டேட் ஃபார்மிங். ஸ்டேட் ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுற ஃபார்மிங் வந்து ஸ்டேட் ஃபார்மிங். இதில் வந்து லேபர்ஸ் வந்து வேலை செய்வாங்க. இவங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸ் இல்லைனா மந்த்லி பேசிஸில் வந்து இவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டேட் ஃபார்மிங்கில் தான் இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டேட் ஃபார்மிங்கில் வந்து நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் அப்படின்றாங்க. ஓகேவா.
அடுத்து நம்ம பார்க்கறது வந்து கலெக்டிவ் ஃபார்மிங். கலெக்டிவ் ஃபார்மிங்க்கும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்றது வந்து நம்ம பார்ப்போம். கலெக்டிவ் ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, லேண்டை எல்லாருமே வந்து அவங்க கிட்ட லேண்டு, அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து பூல் தர் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்றாங்க. கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட் வேர் இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வில்லேஜர்ஸ் ரெசிடிங் இன் த சேம் வில்லேஜ் பூல் தர் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வந்து லேண்ட் ஆகட்டும், லைஃப் ஸ்டாக் ஆகட்டும், மெஷினரி, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கலெக்டிவாக வந்து பண்ணுவாங்க ஃபார்மிங். இதுதான் வந்து கலெக்டிவ் ஃபார்மிங்னுவாங்க. இந்த சிஸ்டம் நம்ம கண்ட்ரியில் வந்து இல்லை அப்படின்றாங்க. கலெக்டிவ் ஃபார்மிங் எஸ் கம் இன் டு மச் ப்ராமினன்ஸ் அஸ் பிஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனாவில் வந்து கலெக்டிவ் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டட் பை கவர்மெண்ட். ஃபார்மர்ஸ் செல் டு த கவர்மெண்ட் அட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து செல் பண்ணிடுவாங்கன்றாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு வந்து ஒன்று வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் வந்து ஒர்க்கு, மார்க்கெட்டிங், என்ன ப்ராடியூஸ் பண்ணோம், இதோட எங்கே விற்கிறது, இன்கம், இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்றதை வந்து பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து கலெக்டிவ் ஃபார்மிங். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலுக்கு வந்து எந்த நோ வாய்ஸ், இண்டிவிஜுவல் வந்து வாய்ஸ் கிடையாது. இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் எல்லாமே டிசிஷன் எடுக்கும் அப்படின்றாங்க. இவங்களுமே வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மெக்கனைஸ்டு சிஸ்டம்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும் கலெக்டிவ் ஃபார்மிங்கில். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெசன்ட் ஃபார்மிங். இதுதான் நம்ம இந்தியாவில் அதிகமாக யார் இருக்காங்கன்னா இந்த பெசன்ட் ஃபார்மிங் தான் இருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இவங்க கிட்ட வந்து லேண்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே விவசாயிகளாக இருப்பாங்க. இவங்களே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இவங்க தான் அதோட ஓனரு, மேனேஜரு, ஆர்கனைசர், இது எது கேட்டாலும் வந்து ஒருத்தரே தான் இருப்பாங்க. ஓகேவா? இவங்களால வந்து எல்லா டிசிஷனும் வந்து இவங்களாலே எடுக்க முடியும். நான் வந்து இந்த முறை வந்து பேடி போடுவோம்னா பேடி போட வந்து என்னோட டிசிஷன் தான். அடுத்து நான் சுகர் கேன் போடுவேன். அது வந்து நம்மளால வந்து ஓன் டிசிஷன் எடுக்க முடியும். இதுக்கு பேர் வந்து பெசன்ட் ஃபார்மிங் அப்படின்றாங்க. இதில் வந்து என்ன வீக்னஸ் இருக்குன்னா, ரிசோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்து இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னன்றாங்கன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு 2 குழந்தைங்க இல்லை 3 குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஆளுக்கு இது 2 2 3 3 இந்த மாதிரி என்னால் வந்து பிரித்து கொடுத்துட முடியும். இதனால வந்து லேண்ட் வந்து இன்னும் குறையும். அதான் வந்து பெசன்ட் ஃபார்மிங்கில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ்ன்றாங்க. அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ன்றாங்க. கோஆபரேட்டிவ் வந்து இது வந்து ஒரு வாலண்டியரி பேசிஸில் தான் இருக்கும். வாலண்டியரி பேசிஸில் வந்து யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எல்லாத்தையுமே ஒட்டுக்கா பூல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ஜாயிண்ட் லேண்ட் அண்ட் ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க, வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் மேன் பவர் அண்ட் பூல்டு லேண்ட் இன் விச் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர் பார்ட்டிசிபேட் இன் த ஃபார்ம் ஆப்ரேஷன் a view increasing agricultural production, employment and income. இது எல்லாமே ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அவங்களே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனாக இருக்கும், இன்கமும் வந்து அவங்களுக்கு வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆல் இண்டியா கோஆபரேட்டிவ் பிளானிங் கமிட்டி இவங்க வந்து கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கை வந்து 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க. கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, தி சொசைட்டி ஆர் பேஸ்டு இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப், இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இவங்க வந்து எதுக்காக போய் அந்த கோஆபரேட்டிவ்ல வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெஷினரி வந்து தேவைப்படும். இவங்களால மெஷினரி தனியாக வாங்க முடியாது. இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வேற ஒருத்தவங்களோட மெஷினரிலாம் இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை எல்லாருமே வந்து சேர்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா வேற எங்கே டிஸ்டன்ஸில் இருக்கிற மார்க்கெட்டு கூட கொண்டு போய் அதிக விலைக்கு வந்து விற்க முடியும். அதனால தான் இது வந்து சேர்ந்துக்கிறாங்க. இது வந்து கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங். இதுவுமே வந்து ஃபார்மர்ஸ் வந்து வாலண்டியரி ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங்ன்றாங்க. இதில் வந்து ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவல், ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆர் கலெக்டிவ் அப்படின்றாங்க.
இது என்ன நடக்கும்னா இது இது வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலெக்ஷன் வச்சு அதில் வந்து மெம்பர்ஸ் ஒரு சொசைட்டியில் வந்து மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன கிராப் போடலாம் எல்லா டிசிஷனும் வந்து இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங். இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா ஓனர்ஷிப்பு ஆப்ரேஷன்ஷிப் இதுல இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வரும். கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங்கில் வந்து ஓனர்ஷிப்பும் இண்டிவிஜுவல், ஆப்ரேஷன்ஷிப்பும் இண்டிவிஜுவல். ஆனால் கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங்கில் ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவல் பட் ஆப்ரேஷன்ஷிப் வந்து கலெக்டிவ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங். இது வந்து என்னன்னா இவங்க கிட்ட வந்து லேண்ட்லாம் இருக்காது. ஓகேவா, சொசைட்டி அதாவது சொசைட்டியில் இருக்கிற லேண்டை வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து லீஸுக்கு வந்து எடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட லேண்டாக இருக்கும். லீஸுக்கு எடுத்து அதுக்கு வந்து ரெண்ட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து இவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். இது வந்து என்னன்னா போத் ஓனர்ஷிப் ஆகட்டும் ஆப்ரேஷன்ஷிப் எல்லாமே இது வந்து கலெக்டிவாக இருக்கும். மெம்பர்ஸ் டு நாட் ஹாவ் எனி ரைட் ஆஃப் லேண்ட். தே cannot டேக் ஃபார்மிங் டிசிஷன் இண்டிபெண்ட்லி பட் கைடட் பை சுப்ரீம் ஜென்ரல் பாடி அப்படிங்கிறாங்க. இட் அண்டர்ஸ்டேக்ஸ் ஜாயிண்ட் கல்டிவேஷன் விச் ஆல் மெம்பர்ஸ் புல் த ரிசோர்சஸ். இது எல்லாருமே வந்து ரிசோர்ஸஸை கொண்டு வந்து இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கார்டிங் டு லேபர் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை த மெம்பர்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து இருக்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. இவங்க வந்து எந்த ஆக்ஷன் எந்த டிசிஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இருக்கிற ரிசோர்ஸஸை மட்டும் கொடுத்துருவாங்க. எல்லாம் இந்த சுப்ரீம் ஜென்ரல் பாடிங்கிறது வந்து எல்லாமே எடுத்துக்கும். அதில் வர ப்ராஃபிட் இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்ன்றாங்க. இதில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து டைப் ஆஃப் ஓனர்ஷிப் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஷிப்னு பிரிக்கிறாங்க. கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங்கில் வந்து ஓனர்ஷிப் ஆகட்டும் ஆப்ரேஷன்ஷிப் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபார்மிங்கில் வந்து ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும், ஆப்ரேஷன்ஷிப் வந்து கலெக்டிவாக இருக்கும். இதில் வந்து கலெக்டிவ் இண்டிவிஜுவலாக இருக்கும், இது வந்து கலெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இதே கலெக்டிவ் ஃபார்மிங்கில் வந்து சொசைட்டில்னா ஸ்டேட்டுன்றாங்க. கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங்கில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸ்டேட் ஃபார்மிங்கில் வந்து ஸ்டேட்டு இது வந்து பெய்டு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, பெசன்ட் ஃபார்மிங்கில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். இதுல இருந்து இந்த டேபிள் இருந்து தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார்ம் பிளானிங். ஃபார்ம் பிளானிங்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபார்ம் பிளான் இஸ் ஏ ப்ரோக்ராம் டோட்டல் ஃபார்ம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஏ ஃபார்மர் ட்ரான் அப் அட்வான்ஸ் அப்படின்றாங்க. அவங்க ஃபார்மில் வந்து என்னென்னலாம் நான் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து முன்னாடியே பிளான் போடுறதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் பிளானிங் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தான் வந்து நம்மளோட கோல். ஓகேவா, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் பண்ணணும், அதே மாதிரி வந்து காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஃபார்ம் பிளானிங். நான் அப்படி தான் வந்து பிளான் போடுவேன், எனக்கு என்ன தேவையோ அதுதான் போடுவேன். இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சிம்பிள் ஃபார்ம் பிளானிங், கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங்னு. சிம்பிள் ஃபார்ம் பிளானிங்கில் வந்து என்னன்னா அடாப்டட் இதர் பார்ட் ஆஃப் எ லேண்ட் ஒன் என்டர்பிரைசஸ் ஆர் சப்ஸ்டிடியூட் அதர் ஒன் ரிசோர்சஸ் அனதர் அப்படிங்கிறாங்க. நான் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒரு என்டர்பிரைசஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சுகர் கேன் பதிலாக நான் வந்து பேடி போடுறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணேன்னா இது வந்து சிம்பிள் ஃபார்ம் பிளானிங்ன்றாங்க. கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங்னா மேஜர் சேஞ்சஸ் வந்து நான் பண்ணுவேன், அதுதான் வந்து கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஓல்ட் ஃபார்முக்குமே நான் வந்து பிளான் பண்ணுவேன், கம்ப்ளீட் ஃபார்ம் பிளானிங். இதுக்கு வந்து இன்னொன்று வந்து ஓல்ட் ஃபார்ம் பிளானிங்ன்றாங்க. இது வந்து சிம்பிள் ஃபார்ம் பிளானிங் வந்து நான் ஓல்ட் ஃபார்முக்குமே பண்ண மாட்டேன், சின்ன ஒரு என்டர்பிரைசஸ் வந்து சேஞ்ச் தான் பண்ணுவேன். ஓகேவா, இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிட்டனாக இருக்கணும். ஓகேவா, இது வந்து ரிட்டனாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எஃபிசியன்ட் ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பேலன்ஸ்டு காம்பினேஷனாக இருக்கணும். அவாய்டஸ் நம்ம ரிஸ்க் இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக வந்து பிளான் போடக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்கள், இதில் இருந்தெல்லாம் பெருசாக ஒன்றும் கொஷின்ஸ்லாம் வராது. ஃபார்ம் பிளானிங் டெக்னிக்ஸ் இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃபார்ம் பட்ஜெட்டிங், லீனியர் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. இது வந்து இன்ஃபார்மல் அண்ட் ஈஸி மெத்தடுன்றாங்க. இது வந்து சொஃபஸ்டிகேட்டட் மெத்தட் அப்படின்றாங்க லீனியர் ப்ரோக்ராமை.
இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபார்ம் பட்ஜெட்டிங். ஃபார்ம் பட்ஜெட்டிங்னா ஒன்றும் இல்லை, மானிட்டரி பேசிஸில் வந்து நம்ம ஃபார்மை வந்து பிளான் பண்ணாங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பிரிக்கிறாங்க என்டர்பிரைஸ் பட்ஜெட் அப்படின்னு. என்டர்பிரைஸ் பட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, இது வந்து என்டர்பிரைஸ் இஸ் டெஃபைன்ட் அஸ் எ சிங்கிள் கிராப் லைவ் ஸ்டாக் கமாடிட்டி பீயிங் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஃபார்ம். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு சிங்கிள் கிராப்பு இல்லைனா ஏதாச்சும் ஒரு சிங்கிள் என்டர்பிரைசஸை நம்ம வந்து எடுத்துக்கணும். என்டர்பிரைஸ் பட்ஜெட் இஸ் எஸ்டிமேட் ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரைஸ் எஸ்டிமேட் ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றாங்க. இது வந்து ஒரு காமன் யூனிட். இல்லைன்னா இப்போ நான் ஒரு கிராப் எடுத்துக்கிறேனே, ஒரு பேடின்னு எடுத்துக்கிட்டேன்னா பர் ஏக்கருக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு இன்கம் வரும், நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் வரும், இந்த மாதிரி நம்ம வந்து அதை எப்படி பிளான் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக நம்ம கொண்டு போக முடியும் இப்படின்றது வந்து சிங்கிள் என்டர்பிரைஸ்க்கு வந்து நம்ம போட்டோம்னா இதுக்கு பேர் வந்து என்டர்பிரைஸ் பட்ஜெட் அப்படின்றாங்க. ப்ரிப்பேர்டு இன் டர்ம்ஸ் காமன் யூனிட், இது வந்து ஏக்கர், ஹெக்டர், கிராப்பு, பர் அனிமல் இந்த மாதிரி வந்து சிங்கிள் என்டர்பிரைஸாக இருக்கணுங்க. இவ்வளோதாங்க. அதோட ஃபுல்லாக வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், நமக்கு வந்து எவ்வளோ வரவு வரும், எவ்வளோ செலவாகுன்றதை பற்றி பார்த்தோம்னா இது வந்து என்டர்பிரைஸ் பட்ஜெட்ன்றாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்ப்ளீட் ஃபார்ம் பட்ஜெட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளானிங் டெக்னிக்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. Enterprise budget can organized and presented 3 section income, variable cost, fixed cost, இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகுன்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்ஷியல் பட்ஜெட். பார்ஷியல் பட்ஜெட்னா இதில் வந்து பார்ஷியல்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணி வர இதுதான் வந்து பார்ஷியல் பட்ஜெட் அப்படின்றாங்க. இது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நான் வந்து வேற வெரைட்டி வந்து சேஞ்சஸ் மேட் இன் வெரைட்டிஸ் அப்படின்றாங்க. நான் வெரைட்டிஸ் போகிறேன்னா இல்லை ஹைப்ரிட்ஸ் போகிறேன்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணேன்னா இதுக்கு பேர் வந்து பார்ஷியல் பட்ஜெட்ன்றாங்க. ஸ்மால் சேஞ்ச் இன் த ஓல்ட் ஃபார்ம், அதுக்கு இதுதான் வந்து பார்ஷியல் பட்ஜெட்ன்றாங்க. சிங்கிள் என்டர்பிரைஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா பர் ஹெக்டர் இல்லைனா பர் கிராப்பு இல்லைனா பர் அனிமல் இந்த மாதிரி சிங்கிளாக ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம்னா அது என்டர்பிரைஸ் பட்ஜெட்ன்றாங்க. இதே வந்து ஸ்மால் சேஞ்சஸ் நம்ம இருக்கிற ஓல்ட் ஃபார்மில் வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்ஷியல் பட்ஜெட் அப்படின்றாங்க. வெரைட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்ஷியல் பட்ஜெட்டு கீழே வருது. இதில் வந்து இன்புட் சப்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி வந்து என்டர்பிரைஸ் சப்ஸ்டிடியூஷன், சைஸ் ஆர் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், இது எல்லாமே வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். இன்புட் சப்ஸ்டிடியூஷன்னா நான் என்னென்ன இருக்க ஆப்ஷன் அதை வந்து எது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் பார்ப்பேன். அதே மாதிரி என்டர்பிரைஸ்னால் என்னென்ன வேற கிராப் போகலாமா இல்லை வேற எதுவும் போகலாமா அப்படின்றத வந்து பார்ப்பேன். அதான் சொல்கிறாங்க என்டர்பிரைஸ் சப்ஸ்டிடியூஷன்னா சன்ஃப்ளவர் போடலாமா இல்லை கிரவுண்ட்நட் போடலாமான்றதை பார்ப்பேன். இன்புட் சப்ஸ்டிடியூஷன்னா மெஷின் வந்து நம்மளதே இருக்கா இல்லை நம்ம வந்து அதை வந்து ஹயர் பண்ணுறோமா, அதே மாதிரி வந்து நம்ம ஃபெர்டிலைசரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்ஷியல் பட்ஜெட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா, நெட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் அப்படின்னா அடிஷ்னல் ரெவன்யூ ப்ளஸ் ரெடியூஸ்டு காஸ்ட்டு மைனஸ் அடிஷ்னல் காஸ்ட் ப்ளஸ் ரெடியூஸ்டு ரெவன்யூன்றாங்க. இதில் வந்து அடிஷ்னல் காஸ்ட்டு ரெடியூஸ்டு காஸ்ட்டு என்னன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எக்ஸ்பெண்டட் என்டர்பிரைஸ் ரெக்யூரிங் பர்ச்சேஸ் ஆஃப் அடிஷ்னல் இன்புட் பண்ணுறதுனால வர காஸ்ட் வந்து அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்றாங்க. இதே வந்து நம்ம சில என்டர்பிரைஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு செலவு பண்ணுற காஸ்ட் வந்து நமக்கு மீதி ஆகும். அதுதான் வந்து ரெடியூஸ்டு காஸ்ட் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் அடிஷ்னல் இன்கம், ரெடியூஸ்டு இன்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து கம்ப்ளீட் பட்ஜெட் இல்லைனா ஓல் ஃபார்ம் பட்ஜெட் அப்படின்றாங்க. இது என்னன்னா நம்ம இருக்கிற ஃபார்ம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஒரு 10 ஏக்கர்ஸ் இருக்குன்னா அந்த 10 ஏக்கர்ஸில் வந்து நான் இப்போ வந்து லைவ் ஸ்டாக் இருக்குது, கரும்பு இருக்குது, நெல் இருக்குது, இது எல்லாமே சேர்த்து நான் கம்ப்ளீட் ஃபார்முக்கே ஒரு பட்ஜெட் போட்டேன்னா எவ்வளோ இன்கம் ஆகும், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், இதோட நமக்கு வர ப்ராஃபிட் எவ்வளோ வரும், இந்த மாதிரி ஃபுல்லாக பட்ஜெட் போட்டோன்னா இதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் பட்ஜெட் இல்லைனா ஓல் ஃபார்ம் பட்ஜெட் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட். கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் சம்மரி ஆஃப் எ கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் த பிஸ்னஸ் ஓவர் கிவன் டைம் பீரியட். இப்போ வந்து ஒரு 1 இயரில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது, எனக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம்னா இதுக்கு பேர் வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்ன்றாங்க. இது எதுக்காக நமக்கு தேவைப்படுதுன்னா, நான் வந்து கடன் வாங்கணும், இந்த லோன் இருக்குது, அதை ரீபேமெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நமக்கு இந்த மாதிரி
படிக்கிறதுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து லீனியர் ப்ரோக்ராம்ன்றாங்க. இது வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா பி டென்சிங் அப்படின்றவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆப்டிமம் ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் அலோகேஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் என்டர்பிரைஸோட காம்பினேஷனை இது பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். லீனியர் ப்ரோக்ராம் இஸ் defined as a ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னா மினிமைசேஷன் ஆர் மேக்ஸிமைசேஷன். ஓகேவா? லீனியர் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு ஸ்பெசிஃபிக் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ் டிஸ்கிரைப் டு ரிலேஷன்ஷிப் அமங் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து சில அசம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இது பண்ணுங்க. இதில் ஆக்சுவலி லீனியர் ப்ரோக்ராமில் கேட்கணுன்னா என்ன கேட்கலான்னா ஆப்டிமம் ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் காம்பினேஷனுக்கு வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் இந்த டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சும்மா ஒரு முறை வேணா வாட்சி பாருங்கள். மெட்டீரியல் வந்து நான் டெலிகிராமில் போட்டு வரேன். நீங்கள் இதை வந்து சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்கள். இதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் கூட கொடுத்துருக்காங்க. அலோகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண முடியுமா, ப்ரொவைட் பாசிபிள் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும், குவாலிட்டி டிசிஷன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும், இதே மாதிரி வந்து ஆப்டிமம் ரிசோர்ஸஸை வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றாங்க, ஷேடோ ப்ரைஸஸ். இது எல்லாமே வந்து லீனியர் ப்ரோக்ராம் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. சில லிமிடேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. linearity, அதுக்கப்புறம் கன்சிடர் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்டிவ் ஃபார் ஆப்டிமைசேஷன், டஸ் நாட் கன்சிடர் எஃபெக்ட் ஆன் டைம் அண்ட் அன்சர்டனிட்டி. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை நீங்கள் பாருங்கள். கம்ப்ளீட் பட்ஜெட் பார்சியல் பட்ஜெட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பட்ஜெட்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் கண்டம்ப்ளேட்டட் அப்படின்றாங்க. இதில் வந்து மைனர் சேஞ்சஸ் வரும். மைனர் சேஞ்சஸ் வந்தால் பார்சியல் பட்ஜெட்டு, டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்தால் அது வந்து கம்ப்ளீட் பட்ஜெட். ஓகேவா? இதில் வந்து நம்ம இருக்கிற அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பார்சியல் பட்ஜெட்டில் வந்து ஃபியூ இல்லைனா ஒன்லி 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் எக்ஸ்பெக்டட் இன்கம், எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் ஃபார் த ஃபார்ம் அஸ் ஏ ஹோல். இது எல்லாமே ஹோல் ஃபார்முக்குமே நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து மைனர் மாடிஃபிகேஷன் தான் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஃபார்ம் பட்ஜெட்டிங் லீனியர் ப்ரோக்ராமுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் எக்ஸ்பெக்டட் இன்கம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபார்ம் பிஸ்னஸ்ன்றாங்க. இது வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்றாங்க. இது வந்து நான் மேத்தமெட்டிக்கல் டூல். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராம் மாடல்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்றாங்க. இது வந்து அப்படி இல்லை. ஓகேவா? பிகேம் டிடிஎஸ் அண்ட் கம்பர்சன். இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டுன்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சில எம்சிக்யூ வந்து கொடுத்துருக்கு, சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்கள். இதில் வந்து மோர் தென் 50% இன்கம் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ன்றாங்க. டைவர்சிஃபைடு ஃபார்மிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மிக்சடு ஃபார்மிங்கில் வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து 10% இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 49% வந்து இருக்கலாம். ஓகேவா? ரெகுலர் அண்ட் குயிக்கர் ரிட்டர்ன்ஸ் வந்து டைவர்சிஃபைடு ஃபார்மிங்கில் தான் வரும். ப்ராப்பர் பை ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மிக்சடு ஃபார்மிங்கில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் இஸ் மோஸ்ட்லி மெக்கனைஸ்டு. இது வந்து கலெக்டிவ் ஃபார்மிங்கில் தான் வந்து மெக்கனைஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங்லுமே கூட மெக்கனைஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம அந்த ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங் இஸ் சொசைட்டி ஆர் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும், ஆப்ரேஷன்ஷிப் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். இது வந்து எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் அப்படின்றாங்க, இன்டென்சிவ் கல்டிவேஷன்ன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். ஸ்டேட் ஃபார்மிங் வந்து பெய்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கும், லேபர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. ரெயின்ஃபெட் ஃபார்மிங் வந்து எங்கே இருக்கும், ஹியூமிட் ரீஜனில் தான் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷனல் செட்டப் பண்ணுறது விச் ஃபார்ம் இஸ் ரன் இஸ் கால்டு சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்ன்றாங்க. விச் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் இஸ் மோஸ்ட் காமன்? நம்ம வந்து பிசன்ட் ஃபார்மிங் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து காமனு. இதில் வந்து ஆப்ரேஷன்ஷிப் இண்டிவிஜுவலாக இருக்கும், ஆப்ரேஷன் வந்து கலெக்டிவாக இருக்கும், ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். இது வந்து கோஆபரேட்டிவ் ஜாயிண்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க.
இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கோஆப்பரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்கில் வந்து ஓனர்ஷிப் ஆப்ரேஷன்ஷிப் ரெண்டுமே வந்து கலெக்டிவாக இருக்கும். லீனியர் ப்ரோக்ராம் வாஸ் டெவலப்டு பை யார் டன்சிங்ன்றாங்க. யூஸ்டு இது வந்து ஆப்டிமம் ரிசோர்ஸ் அலோகேஷனை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து லீனியர் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். ஓகேவா. பார்ஷியல் பட்ஜெட்டிங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மால் சேஞ்சஸ் இன் ஃபார்ம் பிளான். பார்ஷியல்னாவே ஸ்மால் தான். ஓகேவா. கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் எஸ்டிமேட் இது வந்து எதுக்காக தேவைப்படுதுன்னா ஃபியூச்சர் பாரோவிங் நீட்ஸ்க்காக வந்து நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் வந்து போடுவோம். அதாவது சர்டைன் டைம் லிமிட்ஸ் வச்சுக்குவோம். பர் இயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்புட் வருது, எவ்வளோ அவுட்புட் போகுது, நம்மளால இதை சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டில் வந்து பார்ப்போம். கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங்கில் தான் ஹைலி மெக்கனைசேஷனாக வந்து இருக்கும். ஓகேவா. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் டியூ டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வீக்னஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா பெசன்ட் ஃபார்மிங்கில் தான் இருக்கும். அதான் நம்ம சொன்னோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது லேண்டை வந்து பிரித்து குறைஞ்சிக்கிட்டே போவோம் அப்படிங்கிறாங்க. விச் ஃபார்மிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எஸ்டேட் ஃபார்மிங். இதுக்கு வந்து கார்பரேட் ஃபார்மிங்கை தான் இன்னொரு பேர் வந்து எஸ்டேட் ஃபார்மிங்னுவாங்க. எவாலுவேட்ஸ் இன்புட் சப்ஸ்டிடியூஷன் வந்து இது வந்து பார்ஷியல் பட்ஜெட்டாக இருக்கும். ஓகேவா. இது வந்து அன்சர்டினிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடும் இந்த லீனியர் ப்ரோக்ராம். ஓகேவா. சில எம்சிக்யூ கொடுத்துருக்கேன், நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். ஸ்பீடாக போயிட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் தேவையில்லாத டாபிக் தேவையில்லாதன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாத இதுக்கு வந்து நான் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நடத்தியிருப்பேன். அதனால் நீங்கள் அதை ஒரு முறை வாட்சிங்கன்னா கூட போதும். மீதி எல்லாம் அது தேவையில்லை. நம்ம இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற டாபிக் வந்து டெப்த்தாக சொல்லியாச்சு நம்ம. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.